வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. நாங்கள் இதுல தரம் 10ல அலகு 1ல ஏற்கனவே 10 வினாக்களும் சிறுகுறிப்பும் போட்டிருந்தன. வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் தரம் 10. அதுல 10 வினாக்களும் சிறுகுறிப்பு, மகாவம்சம் ஜீவவம்சம் பற்றிய சிறுகுறிப்புகள் என்னுடைய அந்த முதலாவது வகுப்புல போட்டிருந்தன. அதுல இந்த தரம் 10ல அன்னைக்கு இந்த 2வது வகுப்புலையும் நாங்கள் இந்த குறு வினா விடை, நீங்கள் பாடநூல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அவற்றில இருந்து மிக உங்களுக்கு பரீட்சைக்கு படிப்பதற்கு இலகுவான முறையில, அதாவது கற்றலை இலகுபடுத்தும் வகையில் நான் குறு வினாவிடை என்ற அடிப்படையில இந்த அலகை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நாங்கள் அன்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற அலகில தொடர்ந்தும் இந்த குறு வினா விடைய பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். இதுல நாங்களே பார்ப்போம். அதாவது ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுகின்ற நூல்கள் இவை. அதாவது உங்களுக்கு தெரியும், ராசரட்டை, மாயரட்டை, மாயாரட்டை, உருவனரட்டை என்று இருக்கு. இங்க நாங்கள் இந்த ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுகின்ற நூல்கள் ஒன்று போதி வம்சம், துகுப வம்சம், தாது வம்சம், பூஜாவலிய, சத்தர்ம லங்கார. இந்த இவ்வளவு நூல்களும் இந்த ராசரட்டை கால வரலாற்றை அறிய எங்களுக்கு உதவுகின்ற நூல்களாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம். 2வது வினா, கோட்டை ராசதானி முதல் கண்டி ராசதானி வரையிலான காலப்பகுதி பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்ற காவிய நூல்கள். அதாவது இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த ராசதானிகள் என்று சொல்லி இருக்கின்றது. தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் என்று சொல்லி, அதாவது தம்பதனிய, யாப்பகுவ, குர்நாகல், கம்பளை, கோட்டை என்றெல்லாம் இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம், இந்த கோட்டை ராசதானி முதல் கண்டி ராசதானி வரையிலான அந்த காலப்பகுதி பற்றிய அந்த வரலாற்றை அறிந்து கொள்ள எங்களுக்கு என்னென்ன காவிய நூல்கள் உதவுகின்றது. ஒன்று தூது காவியங்கள், அடுத்தது புகழ் காவியங்கள், அதே போல போர்க்காவியங்கள். அப்ப இந்த 3 வகையான இந்த காவிய நூல்கள் மூலம் நாங்கள் இந்த கோட்டை ராசதானி முதல் கண்டி ராசதானி வரையிலான அந்த காலப்பகுதி பற்றிய வரலாற்றை இலகுவாக அறிந்து கொள்ள உதவுகின்றது. 3வது வினா, இலங்கையின் பௌத்த சாசன வளர்ச்சி பற்றியும் கம்பளை முதல் கோட்டை காலம் வரையிலான வரலாற்றை கற்பதற்கு உகந்த முக்கியமான மூலாதாரம் எது? அதாவது நிகாய சங்கிரஹய. ஒரு பகுதி ஒன்று வினாக்களுக்கு இப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம் பகுதி ஒன்றில். அப்ப இலங்கையில பௌத்த சாதன வளர்ச்சி பற்றியும் கம்பளை முதல் கோட்டை காலம் வரையிலான வரலாற்றை கற்க உகந்த முக்கியமான மூலாதாரம் எதுன்னு சொன்னால் நிகாய சங்கிரஹய. 4வது, அரசியல் தகவல்களை உள்ளடக்கிய நூல் எது? அது ராஜாவலிய. 5, தூது காவியங்களாக கருதப்படுபவை எவை? அப்ப தூது காவியங்கள் எவைன்னு சொன்னால் மயூர சந்தேசய, திசர சந்தேசய, செலவிகினி சந்தேசய. அப்ப இதுகள் இப்ப இந்த தூது காவியம், புகழ் காவியம், போர்க்காவியங்கள் ஒரு நிரல் 1, நிரல் 2ல தந்துட்டு, அதே நேரம் நிரல் 1ல இப்ப காவியங்கள், தூது காவியம், புகழ் காவியம், போர்க்காவியம் என்று தந்துட்டு, அங்கால நிரல் 2ல இந்த நூல்களை, அந்த என்னென்ன காவியங்கள் அதுல எழுதப்பட்டது என்றதை தந்தால் நீங்கள் அதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்வதற்கு இவை உதவுகின்றது. அப்ப இவை பகுதி 1ல கூடுதலாக வினாக்களாக வருகின்ற ஒரு பகுதி. அப்ப தூது காவியங்களாக கருதப்படுபவை மயூர சந்தேசய, திசர சந்தேசய, செலவினி சந்தேசய. 6வது, புகழ் காவியமாக கருதப்படுவது எது? பெரகும்பா சிரித்த. 7, போர்க்காவியங்களாக கருதப்படுபவை எவை? சீதாவாக்க சட்டன, இங்கிரிசி சட்டன, கான்ஸ்டந்தினு சட்டன. அப்ப இவை போர்க்காவியங்களாக கருதப்படுகின்ற நூல்கள். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், அந்த இலக்கிய மூலாதாரங்களை 2ஆக பார்த்து நாங்கள், ஒன்று உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள், மற்றது வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப இதுல நாங்க பார்ப்போம் இப்ப இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அதுல முதலாவது, இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதியுள்ள எழுத்தாளர்கள். அப்ப அதுல இலங்கைக்கு வருகை தந்து நேரடியாகவே அனுபவங்களை பெற்று எழுதிய அந்த எழுத்தாளர்களுடைய விவரமும், மற்றது அவர்கள் என்னென்ன நூல்களை எழுதினார்கள். இப்ப உதாரணமா நாங்க சீன இலக்கியம் என்று சொன்னால் அங்க பாகியன் தேரரின் தேச சஞ்சார அறிக்கை. அதுல என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் பௌத்த ராஜ்யம் பற்றிய விவரங்கள் இங்க
கூறப்படுகின்றது. அப்ப சீன இலக்கியத்துல இவ்வாறான விடயங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல அரபிலக்கியத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இபன் பத்துத்தாவின் தேச சஞ்சார அறிக்கை பற்றி கூறுகிற இலக்கியம் வந்து அரபு இலக்கியம். அதே போல போர்த்துகேய இலக்கியம், அதாவது ரிபைரோ என்பவரின் இலங்கை பற்றிய நூல். அப்ப உங்களுக்கு கேட்கலாம், ரிபைரோ என்பவரின் இலங்கை பற்றிய நூல் எந்த இலக்கியத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா அது போர்த்துகேய இலக்கியத்துக்குள்ள வருகிறது. அதே போல ஒல்லாந்து இலக்கியம், பிலிப்ஸ் பெல்டியஸ் என்பவரின் இலங்கை பற்றிய நூல். அப்ப இது வந்து ஒல்லாந்து இலக்கியம். அதே போல ஆங்கில இலக்கியம், ராபர்ட் நாக்ஸ் அவர்களுடைய நூல் ஆங்கில இலக்கியத்துக்குள்ள உள்ளடங்குகின்றது. அப்ப ஆகவே இதுல வந்து நாங்கள் அந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரத்துல அந்த இலங்கைக்கு வருகை வந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதிய எழுத்தாளர்களுடைய விவரங்கள் இதுல தரப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இலங்கை பற்றிய தகவல்கள் அடங்கிய இந்திய நூல்கள் எவை? அதாவது இலங்கையை பற்றி சொல்லப்படுகின்ற இந்திய நூல்கள், அதுல இலங்கை பற்றிய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படியான நூல்கள் எவை என்று சொன்னால் சிலப்பதிகாரம், மணிமேகலை, மற்றது வந்து 10 பாட்டு. அடுத்த வினா மூன்றாவது, இலங்கைக்கு வருகை தராது இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து எழுதிய எழுத்தாளர்களும் அவர்களது நூல்களும் என்ற ஒரு அட்டவணை ஒன்று இதுல நாங்கள் இந்த போட்டிருக்கிறேன். அதுல வந்து அதாவது வந்து சீன இலக்கியம், அந்த இலக்கியங்களுடைய இது வந்து உங்களுடைய பாடநூல்ல போடப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதியுள்ள எழுத்தாளர்கள் என்றதான், அதாவது வந்து இதுல போடப்பட்டிருக்கிறது. இப்ப கீழே நான் இதுல போட்டிருக்கேன், இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதியுள்ள எழுத்தாளர்கள். இப்ப சீன இலக்கியத்துக்குள்ள இங்க வரும் பாகியன் தேரரின் தேச சஞ்சார அறிக்கை, அதாவது பௌத்த ராஜ்யம் பற்றிய விவரம். அதே போல அரபு இலக்கியம் இவன் பத்துத்தாவின் தேச சஞ்சார அறிக்கை. அதமாய் போர்த்துகேய இலக்கியத்துக்குள்ள ரிபைரோ என்பவரின் இலங்கை பற்றிய நூல். ஒல்லாந்து இலக்கியம் பிலிப்ஸ் பெல்டியஸ் என்பவரின் இலங்கை பற்றிய நூல். ஆங்கில இலக்கியத்துல ராபர்ட் நாக்ஸ் அவர்களினுடைய நூல். அப்ப இது அட்டவணை, இதற்குரிய அட்டவணைக்குரிய தலைப்பு இங்க தந்திருக்கிறேன். இலங்கைக்கு வருகை தந்து நேரடி அனுபவங்களை பெற்று எழுதியுள்ள எழுத்தாளருக்குரிய அட்டவணை தான் இது. இதுல வந்து அந்த அடுத்த அட்டவணை நான் அடுத்த வகுப்புல போடுறேன். இது இலங்கைக்கு வருகை தராது என்ற அட்டவணை இதுல போடப்படவில்லை. இது வந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்களுடைய அட்டவணை தான் இதுல நான் போட்டிருக்கிறேன். அடுத்த அட்டவணை அடுத்த வகுப்புல போடப்படும். அடுத்தது கிரேக்க மூலாதாரங்கள், அதே போல ரோம மூலாதாரங்கள், சீன மூலாதாரம், போர்த்துகேய மூலாதாரம். அப்ப இதுல வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியே போடப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கிரேக்க மூலாதாரங்களை எடுத்தோம்னு சொன்னால் அதுல அரிஸ்டோட்டலின் டிமிண்டோ, மெகஸ்தனிஸ் என்பவருடைய இண்டிகா. அப்ப இதுல வந்து உங்களுக்கு பரீட்சையில கேட்கப்படுகிற போது இவ்வாறு கேட்பார்கள், டிமுண்டோ என்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து அரிஸ்டோட்டல். அத மாதிரி இண்டிகா என்ற நூலை எழுதிய ஆசிரியர் மெகஸ்தனிஸ். அப்ப அவ்வாறு தான் இதுல வந்து வினாக்கள் கேட்கப்படும். அப்ப நான் நேரடியா இதுல போட்டிருக்கேன், அரிஸ்டோட்டல் டிமுண்டோன்னா இது அவர் எழுதின நூல். மெகஸ்தனிஸ் என்று சொன்னால் அவருடைய நூல் இண்டிகா என்ற ஒனிசிகிரிட்டரின் அறிக்கை. அடுத்தது ரோம மூலாதாரங்களுக்குள்ள இந்த பிளினியின் நெச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா. அப்ப இதுலயும் கேட்கலாம், நெச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்ற நூலினுடைய யார் எழுதினான்னு சொன்னால் அது பிளினியினுடையது. அதே மாதிரி பூகோள சாஸ்திர பிரவேசம், இது தொலைமீனுடையது, பூகோள சாஸ்திர பிரவேசம். அதே மாதிரி அந்த இலங்கை படத்தை வரைந்தவர், அந்த தொலைமீனுடைய படம் உங்களுடைய பாடநூல்ல இருக்கின்றது. அதாவது வந்து அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த இந்த ரோம இனத்தவரான குளோடியஸ் தொலமி புவியியலாளரால் வரையப்பட்ட உலகப்படத்துல இலங்கையை தப்ரவேன் என்ற பெயரில் அழைத்திருக்கிறார். அப்ப இந்த தொலமி என்பவர் இலங்கை படத்தையும் வரைந்திருக்கிறார். அதே நேரம் அதுல வந்து அவர் அதாவது உலகப்படத்துல இலங்கையை வந்து தப்ரவேன் என்ற பெயர்ல வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார். அப்ப இந்த தொலமி என்ற படம், நான் அந்த படங்களுடைய தொகுப்பு கொண்டு முடிய உங்களுக்கு அந்த படங்களின் தொகுப்பு போடுவேன், தொலமியினுடைய படம். அதே போல அதுல ஒரு சில அட்டவணைகள் அதுல சேர்க்கப்படும். அப்ப ஆகவே இதுல அந்த ரோம மூலாதாரங்கள்னு சொல்லியிருக்க பிளினின்ற நெச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா, அதே போல தொலமியினுடைய பூகோள சாஸ்திர பிரவேசம், மற்றது இந்த இலங்கப்படம் வரைந்தவர் இந்த தொலமி. அதுலயும் அந்த உலகப்படத்துல வந்து இங்க இலங்கை பற்றி அதை இலங்கைய தப்ரவேன் என்ற பெயர்ல கூறியிருக்கிறார். அத மாதிரி சீன மூலாதாரங்கள் கிம் சாங் பிக்குவின் தேச சஞ்சார அறிக்கை. அதே போல போர்த்துகேய மூலாதாரங்கள், இது வந்து அருட்தந்தை பெர்னாவோ டி கோரஸ் அவர்களின் இலங்கை பற்றிய
அறிக்கை என்றது வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து இந்த போத்துக்கேய மூலாதாரங்களாக கருதப்படுகின்றது. அப்ப ஆகவே நாங்கள் இங்க வந்து அப்ப இந்த அட்டவணை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல போடுவேன். இவர்கள் வந்து யாருன்னு சொன்னால் இலங்கைக்கு வருகை தராது இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டறிந்து எழுதிய எழுத்தாளர்களும் அவர்களுடைய நூல்களும் தான் இப்ப நான் இதுல சொன்ன இந்த கிரேக்க மூலாதாரம், அதே போல இந்த ரோம மூலாதாரம், சீன மூலாதாரம், போர்த்துகேய மூலாதாரம் இவ்வளவும் வந்து அந்த இலங்கைக்கு வருக தராமல் இலங்கைக்கு வருக தந்தவர்களிடம் கேட்டறிந்து எழுதிய எழுத்தாளர்கள். உங்களுடைய பாடநூல்ல இது வந்து அட்டவணையாக போடப்பட்டிருக்கிறது. நான் அடுத்த வகுப்பில் இந்த அட்டவணை போட்டு விடுவேன். அதே போல அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள். இப்ப இலக்கிய மூலாதாரத்தை நாங்க ரெண்டாக வகுத்துனாங்க. ஒன்று உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்று சொல்லி. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரத்தின் பயன்கள் என்ன, இது ஒரு பகுதி 2ல கேட்கலாம். இலக்கிய மூலாதாரங்களை எத்தனையாக வகைப்படுத்தலாம், இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள் எவை என்ற ஒரு தனி கேள்வியாவே பகுதி 2ல கேட்கப்படலாம். அப்ப இதுல நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரத்தின் பயன் முதலாவது வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறைப்படுத்த முடியும். 2 வெவ்வேறு காலகட்டங்களின் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அதேபோல 3வது ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்களை இன்னொரு நூலின் மூலம் உறுதிப்படுத்த முடியும். அப்ப இது வந்து இந்த இலக்கிய மூலாதாரத்தின் பயன்தான். அத மாதிரி ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகள் பற்றி அறிந்து கொள்வதற்கும் உதவுகின்றது. அப்ப இவ்வளவும் இந்த இலக்கிய மூலாதாரங்களின் பயன்பாடுகளாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்று பார்த்தாலும் இங்க நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரங்களுக்கு சில பயன்பாடுகள் அல்லது உபயோகங்கள் காணப்படுகின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல வந்து நாங்கள் இந்த வரலாற்று மூலாதாரங்களை இலக்கிய மூலாதாரம், தொல்பொருள் மூலாதாரம் என்று வகைப்படுத்துகிற போது இப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள். இந்த தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்துக என்று கேட்டால் எழுத்தாவணங்கள், நாணயங்கள், சிதைவுகள், சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள், தொல்பொருட்கள் என வகைப்படுத்தலாம். அப்ப ஆகவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்துக அல்ல தொல்பொருள் மூலாதாரங்கள் 3னை குறிப்பிடுக. ஒரு 3 புள்ளி, அது 3 கேட்டால் 3 மார்க்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப தொல்பொருள் மூலாதாரங்கள் 3னை குறிப்பிடுக என்றால் எழுத்தாவணங்கள், நாணயங்கள், சிதைவுகள், அதே சிற்பங்கள், செதுக்கல்கள். அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த தொல்பொருள் மூலாதாரங்களை வகைப்படுத்த முடியும். அடுத்தது சாசனங்கள். சாசனங்கள் என்று சொன்னா அதுல கருத்து வந்து இந்த எழுத்து ஆவணங்கள். அப்ப இந்த சாசனங்கள் என்று சொல்லியிருக்க நாங்க இவற்றை குறிப்பிடலாம். இந்த எழுத்து ஆவணங்கள் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அதுல வந்து என்னென்ன வரும்னு சொன்னால் அதாவது கருங்கல் என்று சொல்லி நாங்கள் இதுல எடுத்துக்கொள்ளலாம். கருங்கல், அதே போல களிமண் தட்டு, சுவர், செப்பு தகடு, பொன் தகடு, அதே போல மரப்பலகை. அப்ப இவ்வளவு வந்து எழுத்து ஆவணங்கள். இந்த பொன் தகடுல அந்த வள்ளிபுரம் பொற்சாசனம் வசவ மன்னன் காலத்துல கண்டெடுக்கப்பட்டது. அது வந்து வள்ளிபுர பொற்சாசனம்னு சொல்லி சொல்றது. அப்ப அத மாதிரி இங்க அந்த சாசனங்கள்னு சொல்லி நாங்கள் இவ்வளத்தையும் எழுத்தாவணங்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்தது கருங்கல்லில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஆவணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது இந்த கருங்கல் அது ஒரு எழுத்து ஆவணம். அப்ப அதில் எழுதி வைக்கப்பட்ட ஆவணம் எவ்வாறு அழைக்கப்படுதான்னு சொன்னால் அதை நாங்க சொல்றோம் கல்வெட்டு. இப்ப இதுல வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த கல்வெட்டை நாங்க எடுத்தோம்னு இலங்கையிலேயே மிக நீளமான கல்வெட்டு வந்து கல்பொத்த கல்வெட்டுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது கல்பொத்த. அப்ப இது வந்து எந்த மன்னனால வரையப்பட்டன்னு சொன்னால் அதாவது வந்து கீர்த்திசிறி நிசங்கமெல்ல மன்னனால பொறிக்கப்பட்டதுதான் இந்த கல்பொத்த கல்வெட்டு. அதாவது கல்பொத்த கல்வெட்டை அமைத்த மன்னன் கீர்த்திசிறி நிசங்கமெல்ல மன்னன் என்று நாங்க சொல்றோம். அப்ப இலங்கையில இது மிக நீளமான ஒரு கல்வெட்டாகவும் இந்த கல்பொத்த கல்வெட்டு காணப்படுகிறது. மற்ற இது வந்து எந்த மாவட்டத்துல காணப்படுகிறான்னு சொன்னா புலனறுவையில தான் இந்த கல்பொத்த கல்வெட்டு காணப்படுகின்றது. அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு இப்ப பரீட்சை ஒன்றுல கல்பொத்த கல்வெட்டுன்ற படம் ஒன்றை தந்துட்டு இது இதனுடைய அந்த பெயர் என்ன, ஏயினால குறிக்கப்படும் பெயர் அது கல்பொத்தன்னு சொல்லி படி எழுதுவியல். அதே நேரம் அது வந்து எந்த மன்னன் காலத்துல பொறிக்கப்பட்டான்னு சொன்னா கீர்த்திசிறி நிசங்கமெல்ல மன்னன். மற்றது வந்து அதுல காணப்படுகிற சிறப்பம்சம் என்ன, அந்த கல்வெட்டுல என்ன சிறப்பம்சம் காணப்படுகிறது என்று சொன்னா அது இலங்கையில ஒரு மிக நீளமான கல்வெட்டு. இது எந்த மாவட்டத்துல காணப்படுகிறது என்று சொன்னால் புலனறுவையில். அப்ப இப்படித்தான் இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு பகுதி 2ல கேட்கப்படும். அப்ப ஆகவே இது வந்து ஒரு எழுத்து ஆவணம் இந்த கருங்கல்லில
எழுதி வைக்கப்பட்ட இந்த ஆவணம் கல்வெட்டுன்னு சொல்றான். அடுத்தது கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள கல்லின் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது கல்வெட்டு எழுதப்பட்ட கல்லின் அமைப்பை பொறுத்து அது நாங்க 4ஆக வகைப்படுத்துறோம். ஒன்று வந்து குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டுன்னு சொல்லி நாங்கள் அதை 4ஆக வகைப்படுத்துகின்றோம். குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு மற்றது சுவர் கல்வெட்டு. அது கல்லின் அமைப்பை பொறுத்து தான் நாங்கள் கல்வெட்டை 4ஆக இங்க வந்து நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அப்ப இந்த கல்வெட்டு தொடர்பான அந்த விடயங்கள் வந்து நான் அடுத்த வகுப்புல அட்டவணையாக நான் போடுவேன். அதுல அந்த கல்வெட்டின் படமும் அதுல நான் ஷேர் பண்ணிப்பேன். இதுல நான் இந்த வினாக்கள் அதை பற்றி சொன்னான். அப்ப அந்த கல்வெட்டின் படமும் உங்களுக்கு அதுல போடப்படும். அப்ப ஆகவே நீங்கள் பரீட்சைக்கு உதவும் வகையிலும் அதே நேரம் இங்கே அந்த அலகு ஒன்றில் அந்த குறு வினாவிடையாக நீங்கள் ஒவ்வொரு அலகையும் படிப்பதற்கு மிக இலகுவாக அமையும் என்ற வகையில தான் நான் இந்த அலகு ஒன்றுல வந்து வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள்ல இந்த வினாவிட நான் இதுல போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.